ஹாய் அனைவருக்கும் வணக்கம். சட்டம் என் கையில் நான் நடித்து அடுத்தது ரிலீஸ் ஆக போகிற படம் இந்த 27ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. எனக்கு பொதுவாக த்ரில்லர்ன்ற ஜானர் ரொம்ப பிடிக்கும். நானே வந்து மற்ற மொழி படமாக இருந்தால் கூட த்ரில்லர்னால் போய் தேடி போய் பார்ப்பேன். எந்த நடிகர்னு கூட தெரிய வேண்டாம், எந்த லாங்குவேஜ்னு கூட தெரிய வேண்டாம். ஸோ அது பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படமும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சி. முழுக்க முழுக்க ஏற்காடில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே ஒரு நைட்டில் ஒரே நைட்டில் நடக்கிற மாதிரியான கதை. ஸோ லொக்கேஷன் அண்டு அதை பார்க்குறதுக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு அந்த ஃபீல் நல்லா இருக்குது. அண்டு சாச்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிக்ஸர் அவரோட ஃபஸ்ட் படம். ஸோ இந்த படம் 2வது படம் இது டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப டெடிகேஷனான ஒருத்தர். அவரே நடித்து காமிச்சு அதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணாலே நல்லாயிருக்குன்ற மாதிரியான ஒரு அந்தளவுக்கு நல்லா நடித்து காமிப்பார். ஜோன்ஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இதில் சாங்கை விட பேக்ரவுண்ட் மியூசிக்கு தான் நிறைய ஸ்கோப்பு. அண்டு அது ரொம்பவும் நல்லா பண்ணியிருக்காரு. பொதுவாகவே த்ரில்லர் படங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லாவே பண்ணியிருக்காரு. பிஜி முத்தையா கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரும் அப்படி தான். இந்த படத்தில் ஒரு டெக்னீஷியனாக இந்த 3 பேருக்கும் மிக நல்ல பேர் கிடைக்கும். டைரக்டர், கேமராமேன் அண்டு இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நல்ல பேர் கிடைக்கும். பட் இவங்க 3 பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக பேர் கிடைக்கும். அண்டு நடிகராகவும் என்னை விட மீதி இந்த பாவல், அஜய்ராஜ், கேபி அவங்களாம் இன்னும் நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப நல்லாவும் பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ். அண்டு அவங்க கேரக்டராகவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஃபன்னா அப்படின்றது இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு த்ரில்லர் அண்டு சீரியஸான டோன்லேயே தான் இருக்கும். ஜாலியாக ஸ்பாட்டில் நிறையா நகைச்சுவைகளெல்லாம் நடந்தது. அதில் ஒன்றே ஒன்று சொல்லணுன்னா, ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நைட் 2 மணிக்கு செம்ம குளிரு. எல்லாரும் வந்து அப்படியே விட விடன்னு. ஏன்னா நான் வேற என்ன அதுக்கு முன்னாடி தான் பைக் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். நைட்டு 12 மணிக்கு சரி அந்த 1 மணிக்கு வந்து நான் மட்டும் பைக் ஓட்டிட்டு பயங்கர கஷ்டம் தான் அது குளிரில். ஸோ அப்படி வந்து அடுத்த ஷாட் போயிட்டுருக்கோம். உள்ளே எடுத்துகிட்டு இருக்கும்போது இதில் வந்து இந்த நம்ம ஈ ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பெரிய ரைட்டர். அவர் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இறந்துட்டார் அஃப்கோர்ஸ் இப்போது. அவர் வந்து இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து ஷாட்டில் இருக்கார். குளிர் அவர் தாங்க முடியல. சரி சீக்கிரமாக போய் படுக்கலான்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் ஷாட் அன்றைக்கி 2 மணிக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தா ஒருத்தர் நடிச்சிருந்தார் இதில். அவர் வந்து புதுசு. அவர் ரெகுலராக நடிக்கிறவர் இல்லை. சும்மா நண்பர். சரி அந்த ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் லுக்குக்காக அப்படி கொடுத்துருந்தோம். ஏன்னா 15 டேக் போச்சு முடியல. ஐயோ! அப்படி ஒரு 1 மோர் போயிட்டே இருக்குது. இப்போ 15 முடிஞ்சிருச்சு. சரி டைரக்டரே ஓகே பண்ணிடலான்னு நினைக்கும்போது இவருக்கு ஏதோ இதாச்சுட்டு அந்த இவரே நடிகரே வந்து என்ன சொன்னார்னா, "அண்ணே இன்னும் ஒரே ஒரு 1 மோர் போயிடலாமா?" அப்படின்னு உடனே டக்குன்னு இவர் எந்திரிச்சு நம்ம ராமதாஸ் சார் எந்திரிச்சு, "தம்பி உன் நடிப்பை தாங்குற சக்தி என் உடம்புல இல்லை. தயவு செஞ்சு ஓகே பண்ணிடு. என்னால் முடியல. அந்த டேக்கே போதும்." அப்படின்ட்டு அந்த இடத்துல எல்லாம் பயங்கரமாக வெடித்து சிரிச்சுட்டோம். அந்த வார்த்தையே நல்லா இருந்துச்சு. "உன் நடிப்பை தாங்குற சக்தி என் உடம்புல இல்லை." அப்படின்னது. ஸோ அந்த மாதிரி ஸ்பாட்டில் நிறையா ஃபன்கள் நடந்தது. பட் படம் முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான படமாக தான் இருக்கும். விஜய் சார் பற்றி கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நடிகர். அண்டு இப்போ கோட் ஆஃப் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. அண்டு தளபதி 69 அடுத்தது இருக்குது. அதோட லாஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க. கேட்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆஸ் அ ஃபேனாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தராக எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் அவர் இல்லாமல் ஒரு இது நினச்சே பார்க்க முடியல. அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நாட் ஒன்லி ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ மட்டும் லைஃப் இல்லை. தியேட்டர் இருக்காரங்கலேருந்து அங்கே பாப்கார்ன் வைக்கிறவங்க, டோக்கன் போடுறவங்கலேருந்து எல்லாருக்குமே அன்றைக்கி அந்த க்ரௌடு வந்து பயங்கரமாக வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு லைஃபாக இருக்கும். ஸோ ஒரு ஃபேனாக நிச்சயமாக நான் அதை மிகப்பெரிய லெவலில் மிஸ் பண்ணுறேன். ஸோ சினிமாவில் வி மிஸ் யூ விஜய் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் சதீஷ். வர 27ஆம் தேதி சட்டம் என் கையில் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு கதை மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான படம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். V1 டேரக்டர் பாவல் அண்ணா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அஜய் மாஸ்டர் வந்து நிறைய சாங்ஸ் வந்து நல்ல நல்ல சாங்ஸ் நம்ம ரசித்த சலாம் குலாமு சாங், அப்புறம் நான் போகிறேன் மேலே மேலே, அந்த மாதிரி நம்ம ரொம்ப ரசித்த சாங்ஸ் கோரியோகிராஃபி பண்ண அஜய் மாஸ்டர். அவருடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவருமே இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ரித்திகாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மைம் கோபி அண்ணா, அப்புறம் பவா செல்லதுரை சார், இந்த மாதிரி வந்து பல திறமை உள்ள நல்ல நடிகர்கள் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கேமராமேன் பிஜி முத்தையா சார் வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. ஜோன்ஸ் அவரோட மியூசிக்கும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களோட இந்த படம் 27 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வணக்கம். நான் சட்டம் என் கையில் டைரக்டர் சாச்சி. ஃபஸ்ட்டு டைம் ஒரு முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் ட்ரை பண்ணியிருக்கோம். புதுசாக ஒரு த்ரில்லர் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மலையாள சினிமான்னு சொல்லுவாங்க. அந்த மலையாள சினிமா மாதிரி ஒரு த்ரில்லர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் சதீஷ் லீடாக பண்ணியிருக்காரு. அவர் இது வரைக்கும் காமெடியாக நீங்கள் பார்த்த சதீஷை வந்து நீங்கள் பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அவர் ஒரு
டோட்டலாக எல்லாமே ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அவருக்கு. அவர் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், பாடி லாங்குவேஜ் இருந்தது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவர் கூட அஜய்ராஜ் சென்னை 28ல் நடிச்சிருக்காரு. அண்ட் பாவல் நவீதா நடிச்சிருக்காரு. கேபி சதீஷ், அப்புறம் ரித்திகா, வித்யா பிரதீப், மயம் கோபி அண்ணன், ராம்தாஸ் சார் இப்போ அவர் கூட நம்ம கூட இல்லை. அண்ட் பாவச்சலதுரை, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ஆஸ் யூஷுவலாக இருக்க த்ரில்லர்ஸ் மாதிரி இது கண்டிப்பாக இருக்காது. வேறு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஒரு ஜென்யூனான ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அஜயராஜ் பேசுகிறேங்க. சட்டமென் கையில் இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு நம்ம யூஸ்வலாக வந்து சொல்லுவோம், ஓடிடியில் ஒரு மலையாள படம் பார்த்தேன் லாஸ்ட் வீக்கு, சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுவோம், அந்த படம் பாரு, இந்த படம் பாருன்னு. ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வச்சுருப்பாங்க. சினிமா நம்மள மாதிரி நிறைய மசாலா இருக்காது, கொஞ்சம் யதார்த்தமான சினிமாவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி சாச்சி டிசைட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணார். அப்புறம் படத்தை முடித்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மலையாள படத்தை தமிழ் மொழியில் பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து இந்த படத்தில் இருந்துச்சு. முக்கியமான ஒரு விஷயம், இந்த படம் வந்து ஒரு நைட்டில் நடக்கிற கதை. ஸோ அது ஒரு நைட்டில் நடக்கிறதுனால அந்த கதையில் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம். படம் ஸ்க்ரீன் ப்ளேவாக ரொம்ப நல்ல பேர் வாங்கும் இந்த படத்துக்கு, ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ப்ளஸ்ஸு என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. என்ன தமாஷா சொல்லணுன்னா, ஹீரோவை விட அதிகமாக நான் தான் ஷார்ட்டில் தெரிவேன். ஏன்னா வந்து கதைக்காக வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில், அதை வந்து நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹீரோவை விட அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க டைரக்டரும் அங்கே ஹீரோவும். ஐ ஷுட் தேங்க் தெம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஆரண்ய காண்டமில் வந்து ஒரு டேரக்டர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஆரண்ய காண்டம் நடிக்கும் போது டேரக்டர் வந்து ஒரு சீனும் என்னை நடிக்க சொல்லி ஒரு 20-25 வாட்டி வந்து எடுப்பார். அதை எடுத்து அதில் பெஸ்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ணி அதை வந்து படத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து எனக்கு நல்ல பேர் கிடச்சிது எனக்கு. ஸோ ஒரு நல்ல டேரக்டருக்கு மேலே நம்ம நல்ல ஆக்டர் அப்படின்னு சொல்லி பேர் கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து டேரக்டர் நடித்து காட்டுவார். ஒரு ஷார்ட்டை வந்து அண்ணா இப்படி வேணும், பிகாஸ் ஈஸ் கால்ஸ் மீ அண்ணா, பிகாஸ் வி க்ரோ டுகெதர் லைக் பிரதர்ஸ். ஸோ அதனால் வந்து ஒரு அண்ணான்னு சொல்லுவார். அஜய்னா இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு ஷார்ட்டும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. முக்கியமாக சொன்னோன்னா இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக 10.3 ஐ மீன் 10 நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் ஷாட் நானும் சதீஷ் பிரதரும் நடிச்சிருப்போம். சிங்கிள் ஷாட்டாக ஷூட் பண்ணியிருப்பார் டேரக்டர். ஃபென்டாஸ்டிக்காக எடுத்திருப்பார். அந்த ஷார்ட்டே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பார். அந்த 10 நிமிஷம் நடிக்கிறதுன்றது, கண்டினியூஸாக டயலாக் பேசுகிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. வி ப்ராக்டிஸ்ட் அ லாட். ரிஹர்சல் நிறையா பார்த்துட்டு ஒரு வி டிட் 10 டேக்ஸ் ஏதோ பண்ணோம் அது. பிகாஸ் டெக்னிக்கல் இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது, லைட்டிங் இருக்குது, ஒரு ஷேடு வரக்கூடாது. பிகாஸ் ஒரு இடத்துல நிற்காது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வெளியேன்னு சொல்லி நிறைய ஷார்ட்ஸ் போகும். அது நிறைய ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 10 நிமிஷம் சீன் வந்து ஒரு சீன் அது வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீனாக இருக்கும் இந்த சீனு. ஸோ அப்படி ஒரு சீக்வன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ஐ ஷுட் தேங்க் டு சாச்சி டைரக்டருக்கு. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு படம் நாங்கள் நடிக்கும் போது. பட் உங்களுக்கு தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு படம். மகாராஜான்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க அந்த படம். படம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி அவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு ஃபில்ம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த படம் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு என்ன சொல்கிறதுனா, காமெடி படங்கள்லாம் நடிச்சுட்டு வந்த சதீஷ் சார் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு நோட்டில் இந்த படம் நடிச்சிருப்பார். கண்டிப்பாக வந்து அந்த அவர் ஒரு ஃபன்னான ஒரு ஃபேஸை வந்து அவர் வைப் பண்ணிட்டு இனிமேல் அவர் சீரியஸான படங்கள் நடிக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரமாக இந்த மாதிரியான படங்கள் அவருக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் எ சூப்பர் மூவி, டோன்ட் மிஸ் இட். பிகாஸ் நான் படம் பார்த்துட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது படம். ஸோ நீங்களும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.